2004 12:26 அந்த காலை பொழுது. தூங்கிக் கொண்டிருந்த எத்தனையோ பேர தூக்கத்தோடையே தண்ணி வந்து அள்ளிட்டு போன அந்த நாள். சுனாமியினுடைய வடு. யாராலயும் மறக்க முடியாது. இன்னும் எல்லாருடைய உள்ளங்களையும் அது ஒரு வலியாக இருந்துட்டு தான் இருக்கு. உறவுகள இழந்த அந்த சொந்தங்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலி. எல்லாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள சொல்லிக்கிட்டு அந்த காலப்பொழுதில எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்த தான் இங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு காலையில 2004ஆம் ஆண்டு நான் 4ஆம் ஆண்டு படிச்சுக் கொண்டிருந்தேன். ஸோ ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் கிளாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்காலர்ஷிப் கிளாஸ் நடக்குது. ஸோ அன்னைக்கு காலையில ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு போறோம். போனதுக்கு அப்புறம் தெரிய வருது, இப்படி கடல் வருதாம் ஸ்கூல் இன்னைக்கு கிளாஸ் இல்லையாமான்னு சொல்லி. அந்த வயசுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிளாஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம். ஸோ கிளாஸ் இல்ல தானே அப்படின்னு சொல்லி சரி நம்ம வீட்ட போவோம், வீட்ட போகலாம். ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி வீட்ட போனதுக்கு அப்புறம் தான், அங்க எல்லாரும் வேன்ல வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா, கடல் வருதாம், நாம இங்க இருக்கையில போகட்டாம்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அப்படியே வாகனத்துல ஏறிட்டு காத்தாங்குடி மெத்தப்பள்ளிக்கு போனா, அங்க கண்ணுக்கு முன்னால எத்தனையோ மையத்துக்கு சின்ன சின்ன பசங்க, பெரிய ஆட்கள் எல்லாரையும் கையில தூக்கிக் கொண்டு ஓடி ஓடி வந்தாங்க. அந்த நேரத்துல அதோட வலியோ, இதோ வேதனையோ விளங்கல. ஆனா இப்ப நெனச்சு பார்க்கிறப்போ ரொம்ப கவலையா இருக்கு. அதுலயும் ஒருத்தர் ஓடி வந்தாரு. என்ட உம்மாவ தண்ணி தண்ணி இழுத்துட்டு போக கையால புடிச்சு இழுத்தேன். ஆனா என்னால அவங்கள இழுக்க முடியல. கடைசிக்கு உம்மா சொன்னாங்க, "உனக்கு குடும்பம் இருக்கு. நீ என்ன விட்டுட்டு போ மகன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல உம்மாவ. என் கண்ணுக்கு முன்னால தண்ணி இழுத்துட்டு போகுது. விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என் உம்மாட மையத்த தேடுறேன்" அப்படின்றாரு. கேட்கிறப்போவே ரொம்ப கவலையா போச்சு அந்த நேரத்துல. இப்ப அத நெனச்சு பார்க்கிறப்போ இன்னும் வேதனையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த காலை பொழுது கொஞ்சம் சுனாமி எல்லாம், தண்ணி எல்லாம் கடலுக்கு போனதுக்கு அப்புறம், அங்க போய் பார்க்குற நேரத்துல காத்தாங்குடி கடற்கரையில கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர்ட்ட உடம்பா இருக்கும். 2, 3 நாளைக்கு முன்னால தான் அடக்கி இருக்கிறாங்க. அது அப்படியோ தண்ணி தோண்டி எடுத்து கொண்டு வந்து முன்னால போட்டுருந்துச்சு. இப்படியான ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொருத்தட்ட உள்ளங்களையும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. உங்களோட நினைவுகளையும் கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.